காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன் என்று பரம்பொருள் அறக்கட்டளையை நடத்தி வரும் மகாவிஷ்ணு தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் இவர் ஆற்றிய உரை சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் தான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை என்று ஆஸ்திரேலியாவிலிருந்து வீடியோ வெளியிட்டுள்ளார். எந்தவித கடினமும் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு காவல்துறை மீதும் இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்கள் மீதும் மிக அதிக நம்பிக்கை உள்ளவன் நான். இந்தியாவினுடைய சட்டத்திட்டங்களை பெரிதும் மதிப்பவன் நான். சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்பவன் நான். ஸோ அதன் அடிப்படையில், அந்த தார்மீக அடிப்படையில், காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலும், அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்கள் நிறைய பேசியிருந்தார். அதை பார்க்க முடிகிறது. அவரது கோபத்தையும் அவரது சீற்றத்தையும் என்னால் மிக தெளிவாக காண முடிகிறது. ஸோ அவருக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கா, தகுதி இருக்கான்னு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட தமிழ்நாட்டில் சென்னை இறங்கினோடனே பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். என்னை பற்றின ஒரு அலகேஷன் வந்திருக்கு. அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்தாக வேண்டும். அதை பற்றி பேசுவதற்காக நேரடியாக சென்னை விமான நிலையத்திற்கு நாளை வந்தடைகிறேன். மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியா போய் ஒளிந்து விட்டார், வெளிநாட்டுக்கு சென்று ஒளிந்து விட்டாரா, அடுத்த இவரா அடுத்த அவரான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வருவதையும் என்னால் பார்க்க முடிகிறது. ரொம்ப கிளியராக சொல்லணும் அப்படின்னா, பேசிக்காகவே நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், ஒரு இந்தியா உட்பட 6 நாடுகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு அலுவலகங்கள் இருக்குது. தொடர்ச்சியான யோக பயிற்சி வகுப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கடமைகள் இருந்ததுனால அந்த அசோக் நகர் பள்ளியில் காலையிலையும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் சைதாப்பேட்டை பள்ளியிலையும் அந்த ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இம்மிடியேட்டாக கிளம்பி அடுத்த நாளே நான் ஆஸ்திரேலியா வந்துட்டேன். அது பல பேருக்கு தெரியும். யூடியூப் சேனல் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கிளியராக நம்ம எப்போ வந்தோம்ல முதற்கொண்டு எல்லா ஷார்ட்ஸுமே இருக்கும், எல்லா வீடியோஸுமே இருக்கும். அசோக் நகர் பள்ளியில் பேசுவதற்கு முன்னர் தான் என்ன பேச வேண்டும் என தலைமை ஆசிரியரிடம் மகாவிஷ்ணு கேட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் தானாக பேசினால் வேறு மாதிரியாக பேசிவிடுவேன் என மகாவிஷ்ணு கூறியுள்ளார். எதிர்காலத்துக்கு இவங்க எப்படி எல்லாம் காணும் பொருள்லாம் அணுக்களின் சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. யாரு? ஆராய்ச்சியாளர். காண முற்பட்டவன் கடவுளே ஆனானேனா யாரு? தன்னை அறிந்தவன். பொருள் ஒண்ணுதான், நம்ம மாத்தி சொல்லிக்கிறோம். தான் என்ன பேச வேண்டும் என தலைமை ஆசிரியரிடம் மகாவிஷ்ணு கேட்டது குறிப்பிடத்தக்கது. சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவின் திருப்பூர் அலுவலகத்தில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அசோக் நகர் பள்ளியில் மகாவிஷ்ணு பேசியது சர்ச்சைக்கு வித்திட்டது. அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறியிருந்தார். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் குளத்துப்பாளையத்தில் உள்ள மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளையில் காவலர்கள் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவின் சிட்னி உள்ளிட்ட நாடுகளில் பரம்பொருள் அறக்கட்டளைக்கு கிளைகள் இருப்பது தெரியவந்துள்ளது. தற்போது மகாவிஷ்ணு பயிற்சி வகுப்பு எடுக்க சிட்னிக்கு சென்றுள்ளதாகவும் 2 அல்லது 3 தினங்களில் அவர் நாடு திரும்புவதாகவும் கூறப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் பிறப்பிடம், வருமானம், அறக்கட்டளைக்கான நன்கொடை விவரங்கள், என்ன மாதிரியான பணிகளில் அறக்கட்டளை ஈடுபடுகிறது உள்ளிட்ட விவரங்களை காவல்துறையினர் சேகரித்து வருகின்றனர். பள்ளிகளில் ஆன்மீகம் குறித்து, நீதி போதனைகள் குறித்தும் மாணவ மாணவிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா தெரிவித்துள்ளார். அறம் செய்ய விரும்புகிற குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாமா? அதனால அவங்க அதை எடுத்துட்டாங்க. என்ன அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு சொல்லக்கூடாது. என்ன நாங்கள் எங்களுக்கு எத்தனை இதுவோ நான் அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன அதனால அந்த மாதிரியா இருக்கிற ஒரு ஒழுக்கம் கெட்டவர்கள் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் பேசக்கூடாது. ஆன்மீகம் பற்றியும் நீதி போதனை பற்றியும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும். தமிழ்நாடு பாடத்திட்டம் குறித்து ஆளுநர் ஆர்.என். ரவி கூறியது சரிதான் எனவும் எச் ராஜா தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 16,000 பள்ளிகளுக்கு கட்டடங்கள் கட்டவும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கும் அந்த பிஎம்சி திட்டத்தின் மூலமாக வர்ற நிதி பயன்படுத்தலாம். அதுக்காக உள்ளது. அது நீங்கள் கையெழுத்து போடல வரல, என்ன கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? திமுக ஆட்சிக்கு வந்ததும் முதலில் பள்ளிகளில் நீதி போதனைகள் நிறுத்தப்பட்டதாகவும் எச் ராஜா குற்றம் சாட்டினார். மூட நம்பிக்கைகளை அரசு பள்ளிகளுக்குள் நுழையவிட மாட்டோம் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாணவர் அணியின் மாவட்ட மாநில அமைப்பாளர், துணை அமைப்பாளர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஆர்.எஸ். பாரதி அசோக் நகர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வு முட்டாள்தனமானது என சாடினார். கல்விக் கொள்கை பற்றி விமர்சித்து சொல்லியிருக்கார். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும்
ஏதோ ஒரு பின்னணி இருக்கு. அதை அறிந்து புரிந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆகவே இது போன்ற மூட நம்பிக்கைகள், இது போன்ற தவறான கருத்துக்கள் இங்கே நுழைவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், நுழையாது. ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழ்நாடு பள்ளிக் கல்வியின் தரத்தை குறித்து பேசியதற்கும் இந்த நிகழ்வுக்கும் பின்னணி உள்ளதாகவும் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு மேலும் 850 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்காவில் கையெழுத்தாகியுள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கான முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக பல்வேறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் மேலும் 850 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சிகாகோவில் கையெழுத்தாகியுள்ளது. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் லிங்கன் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் உற்பத்தி மையத்தை 500 கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்வதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் விஷய் பிரிசிஷன் நிறுவனத்தின் உற்பத்தி மையத்தை 100 கோடி ரூபாய் முதலீட்டில் நிறுவவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதேபோன்று சென்னை மற்றும் கோவையில் மின்னணு உற்பத்தி மையத்தை நிறுவ விஸ்டியன் நிறுவனத்துடன் 250 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவுடன் இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சி என பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் கூறியிருந்த நிலையில் வெற்றி தோல்வியை விட தன்மானம் முக்கியம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை விமர்சிப்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மனசாட்சி உள்ள மனிதன் எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தன்மானம் உள்ள கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிகாரத்திற்கு எப்பொழுதும் நாங்கள் அடிமையாக இருந்ததே கிடையாது. அது அம்மா காலத்திலும் சரி, தலைவர் காலத்திலும் சரி. முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொள்ள வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் இபிஎஸ் வலியுறுத்தினார். 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே, என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு? என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்கிறீங்க? எதுவுமே கொண்டு வரலையே. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதுதான் அதிகமான சட்டக்கல்லூரி கொண்டு அதிகமாக மருத்துவக் கல்லூரி கொண்டு. திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். விஜய் கட்சியின் முதல் மாநாடு தொடர்பாக காவல்துறை கேட்டிருந்த 21 கேள்விகளுக்கு தாவேகா சார்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக கட்சித் தரப்பில் அனுமதி கோரப்பட்ட நிலையில் 21 கேள்விகளை கேட்ட காவல்துறை 5 நாட்களுக்குள் அதற்கு பதில் தர உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் விழுப்புரம் காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷிடம் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் விளக்க கடிதம் அளித்தார். இல்லைங்க, விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துறதுக்கு தானே அங்க பெர்மிஷன் கேட்டு லெட்டர் கொடுத்துருக்குறோம். அது அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் நாங்க பதில் கொடுத்துருக்குறோம். அதை மேல் அதிகாரி கிட்ட அவங்க பேசிட்டு நாங்க சொல்றோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன பிறகு தலைவர் தளபதி அவர்கள் தேதியை அதிகபூர்வமாக அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். செப்டம்பர் 23ஆம் தேதி மாநாட்டை நடத்த கட்சியினர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோட் படத்தில் விஜயகாந்த் வரும் காட்சிகளை ரசிகர்கள் கொண்டாடும் விதத்தை பார்த்து தனக்கே புல்லரிப்பதாக அவரது மகன் விஜய் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். மதுரை அவனியாபுரம் அருகேயுள்ள அயன் பாப்பாக்குடி அரசு பள்ளியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் விஜய் பிரபாகரன் கலந்து கொண்டார். அப்போது மாணவர்களுடன் தரையில் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு கலகலப்பாக உரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரைவில் கோட் படம் பார்க்க உள்ளதாக கூறினார். ஆனா அப்பாவோட காட்சிகள் எல்லாமே எனக்கு போன்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர் எல்லாருமே அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த சவுண்ட், அந்த வீடியோ பார்க்க உண்மையிலேயே எனக்கே புல்ல அரிச்சது. போன்ல பார்க்க எனக்கும் படம் பார்க்க ஆர்வம் இருக்கு. ஆனா கரெக்டான டைம் அமையாதனால இன்னும் போக முடியல. நிச்சயம் நான் இன்னைக்கு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆனோடனே கண்டிப்பா நான் போய் கோட் பார்த்துட்டு உங்களை அந்த ரிவ்யூ நான் கண்டிப்பா நான். விஜய் கட்சியுடன் தேமுதிக கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கும் விஜய் பிரபாகரன் பதிலளித்தார். மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் கட்சி. முதல்ல அவர் மக்களுக்கு என்ன செய்யணும்னு முதல்ல பார்க்கட்டும். அதுக்கப்புறம் தேசிய முற்போக்கு டிரைவர்கள் வராரா, இல்ல தனித்து நிற்கிறாரா, திமுக போறாரா, அதிமுக போறாரா, சீமானா கிட்ட போறாரா, இல்ல எங்க போறாரு அவருக்கும் தெரியாது. பல தடைகள் மற்றும் அவமானங்களை கடந்துதான் தேமுதிக கொடி பறப்பதாகவும் கூறினார். மல்யுத்த நட்சத்திரங்களான வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா ஆகியோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். அண்மையில் நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் 100 கிராம் உடல் எடை அதிகமாக இருந்ததால் பதக்க வாய்ப்பை இழந்தவர் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். அதேபோல டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்றவர் பஜ்ரங் புனியா. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த இவ்விருவரும் அம்மாநில சட்டமன்ற தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாக தகவல் பரவி வந்த நிலையில் காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவை சந்தித்த அவர்கள் பின்னர் டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்தனர். விளையாட்டில் முழு மனதோடு செயல்பட்டதைப் போலவே நாட்டு மக்களுக்கான பணிகளிலும் செயல்படுவோம் என வினேஷ் போகத் தெரிவித்தார். खेल में जैसे हमने कभी हार नहीं मानी है, तो हम इस नए प्लेटफॉर्म पे जो आ रहे हैं, देश की सेवा का भाव,
और सिर्फ बोलने तक सीमित नहीं रहेगा ये। பாஜக முன்னாள் எம்பியும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவருமான பிரிஜ்பூஷன் சிங்குக்கு எதிராக கடந்த ஆண்டு நடந்த பாலியல் அத்துமீறல் குற்றச்சாட்டு போராட்டத்தில் வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா உள்ளிட்டோர் அங்கம் வகித்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி 1519 விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் விநாயகர் சிலைகளை நிறுவி வழிபடவும் நீர்நிலைகளில் கரைக்கவும் பல்வேறு நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நிபந்தனைகளுக்கு ஒப்புதல் தெரிவித்த வகையில் சென்னை பெருநகர காவல் எல்லைக்குள் 1519 சிலைகளை வைத்து வழிபட அனுமதிக்கப்பட்டுள்ளது. சிலைகள் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் காவல் அதிகாரிகள் கண்காணிக்க உள்ளதுடன் காவல்துறையினர் ரோந்தும் செல்ல உள்ளனர். அதேபோன்று சிலைகள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் உரிய வழிகாட்டுதலுடன் வழிபாடுகளை மேற்கொள்ளவும் காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காவல்துறையின் கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், பழவேற்காடு ஏரி உள்ளிட்ட 19 இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது. விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளின் பட்டியலை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் அங்கீகாரம் பெற்ற நீர்நிலைகள், காப்பு காடுகள் மற்றும் ஏரிகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது. அதன்படி சென்னை அடுத்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், பழவேற்காடு ஏரி, விழுப்புரம் கழுவேலி பறவைகள் சரணாலயம், செங்கல்பட்டு கரிக்கிடி பறவைகள் சரணாலயம் ஆகிய இடங்களில் விநாயகர் சிலைகள் கரைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், வடுவூர் பறவைகள் சரணாலயம், வேதாரண்யம் காட்டுயிர் மற்றும் பறவைகள் சரணாலயம், பிச்சாவரம் அலையாத்தி காடுகள், கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம், சித்தரங்குடி பறவைகள் சரணாலயம் உள்ளிட்ட 19 இடங்களில் சிலைகள் கரைப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் அளித்த உத்தரவின் பேரில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உயிரியல் என்பது அடுத்த தொழில்நுட்ப புரட்சியாக இருக்கும் என்று மத்திய உயிரி தொழில்நுட்பத்துறையின் மூத்த ஆலோசகரும் விஞ்ஞானியுமான அல்கா சர்மா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பயோ E3 கொள்கை குறித்து சென்னையில் ஊடகவியலாளர்களுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அல்கா சர்மா, பயோ E3 எனும் உயிரி தொழில்நுட்பம் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இந்தியாவிலும் உலகிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார். மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து உயிரி தொழில்நுட்பம் தொடர்பான உற்பத்தியில் ஈடுபடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு மையங்கள், உயிரி உற்பத்தி மையங்கள், பயோ பவுண்டரிகள் ஆகியவை நாடு முழுவதும் நிறுவப்படும் என்று அல்கா சர்மா கூறினார். இந்த கருத்தரங்கில் உரையாற்றிய சென்னை IIT பேராசிரியர் குகன் ஜெயராமன், பயோ E3 கொள்கை என்பது வேலை வாய்ப்புகளையும் நீடிக்கவல்ல சுற்றுச்சூழலையும் உருவாக்கும் என்றார். தெலங்கானாவில் இப்படி ரீல்ஸ் முகத்தில் நல்ல பாம்புடன் விளையாடி காட்டி வீடியோ எடுத்தவர் உயிரிழந்திருக்கிறார். தெலங்கானா மாநிலம் கம்மாரெட்டியில் குடியிருப்பு பகுதியில் சுமார் 6 அடி நீள நல்ல பாம்பு ஒன்று புகுந்தது. இதனையடுத்து பாம்பு பிடி வீரர் சிவா பாம்பை லாபகமாக பிடித்தார். ஆனால் அடுத்து நடந்த சம்பவம் தான் அவரின் உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்தது. பாம்பை பிடித்த அவர் ரீல்ஸ் மோகத்தில் பாம்பை தனது வாயில் கவ்வியபடி விளையாட்டு காட்டினார். அப்போது பாம்பு தன்னை கடித்ததை கூட உணராத அவர் தொடர்ந்து சாகசம் செய்தபடி இருந்தார். அவர் மயங்கி கீழே விழுந்த பின்னர் தான் என்ன நடந்தது என்ற விஷயமே தெரிய வந்தது. சமூக வலைதளங்களில் கிடைக்கும் லைக்குகளுக்காக ஆபத்தை உணராமல் சாகசம் செய்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உதகையில் தேயிலை தோட்டத்தில் உலா வந்த புலியால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். லவ்டேல் அண்ணா காலனி பகுதியில் காலை நேரத்தில் சுற்றித் திரிந்த புலியை கண்டு அதிர்ச்சியடைந்த மக்கள் விசிலடித்து சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இதேபோன்று கொடைக்கானலில் குண்டாறு நீர்த்தேக்கத்தில் புலி உலா வந்த காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு யானைகள் முகாமிட்ட நிலையில் தற்போது புலி சுற்றித் திரிகிறது. இதனால் குண்டாறு நீர்த்தேக்கத்திற்கு வரும் நகராட்சி பணியாளர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மறு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் விடுவிக்கப்பட்டது தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தானாக முன்வந்து விசாரித்தார். இந்த விசாரணையின் இறுதியில் அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டார். இதை எதிர்த்து அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய் மற்றும் PK மிஸ்ரா அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மறு விசாரணைக்கு உத்தரவிடும் அதிகாரம் உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு இல்லை என அமைச்சர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. MP MLAக்கள் தொடர்பான வழக்குகள் அதற்கான அமர்வில் மட்டுமே விசாரிக்கப்பட வேண்டும் எனவும், அதற்கு மாறாக தனி நீதிபதி விசாரணை நடத்தியது உயர்நீதிமன்ற விதிமுறைகளுக்கு முரணானது எனவும் வாதிடப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மறு விசாரணைக்கு ஆணையிட்ட தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தனர். மேலும் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் உயர்நீதிமன்ற பதிவாளர் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே ஆபத்தை உணராமல் ஓடும் ரயிலில் மாணவர்கள் அட்டகாசம் செய்த காட்சிதான் இது. புறநகர் ரயில்களில் நாள்தோறும் ஏராளமானோர் சென்னை நோக்கி பயணிக்கின்றனர். இந்த நிலையில் திருவள்ளூரிலிருந்து சென்னை நோக்கி சென்ற மின்சார ரயிலில் அண்ணனூர் ரயில் நிலையத்தில் ஏறிய மாணவர்கள் வாசலில் தொங்கியவாறு சாகசத்தில் ஈடுபட்டனர். இந்த காட்சி வெளியான நிலையில் சம்பந்தப்பட்ட மாணவர்களை ரயில்வே காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பயணிகளுக்கு இடையூறு செய்யும் வகையில் இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஹைதராபாத்தில் ஐஸ்கிரீம்களில் மது கலந்து குழந்தைகளுக்கு விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜூப்ளிஹில்ஸ் குடியிருப்பு பகுதியில் சரத்சந்திரா என்பவருக்கு சொந்தமான கடையில் மது கலந்த ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. ஹரிகா கேஃப் என்ற பெயரில் மது கலந்த போதை ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்படுவதாகவும் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவலர்கள் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஐஸ்கிரீம்களை கைப்பற்றி சோதனையிட்டதில் அதில் மது கலந்திருப்பது தெரியவந்தது. 1 கிலோ ஐஸ்கிரீமிற்கு 60 மில்லி என்ற அடிப்படையில் மது கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து கடையின் உரிமையாளர் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. அருப்புக்கோட்டை பெண் டிஎஸ்பியை தாக்கிய வழக்கில் பிரச்சினைக்கு காரணமாக இருந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ஓட்டுநர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து அவரது உறவினர்கள் கடந்த செவ்வாயன்று அருப்புக்கோட்டையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமையிலான காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த சிலர் டிஎஸ்பி காயத்ரியை தள்ளிவிட்டு அவரது தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கினர். டிஎஸ்பியை தாக்கிய விவகாரத்தில் ஏற்கனவே 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் பெண் டிஎஸ்பியிடம் வம்பிழுத்து பிரச்சினைக்கு காரணமாக இருந்த முருகேசனை காவல்துறையினர் கைது செய்தனர். 2 நாட்களாக தலைமறைவாக இருந்த முருகேசன் காவலர்களை கண்டதும் தப்பியோட முயன்றபோது கல் தடுக்கி கீழே விழுந்து கைமுறிவு ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தன்னம்பிக்கை சொற்பொழிவு சர்ச்சைக்குள்ளான விவகாரத்தில் சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் பேசிய மகாவிஷ்ணு என்பவர் அறிவியலுக்கு மாறான மற்றும் பிற்போக்குத்தனமான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியிருந்தார். மேலும் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவர் கூறிய கருத்துக்களை தட்டி கேட்ட ஆசிரியரை மிரட்டும் துணியில் பேசியிருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனத்தை பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் மகாவிஷ்ணுவை நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதித்தது தொடர்பாக அசோக் நகர் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி திருவள்ளூர் மாவட்டம் கோவில் பதாகை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அசோக் நகர் பள்ளியில் தலைமை ஆசிரியை பணிகள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதேபோன்று சைதாப்பேட்டை பள்ளியின் தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் செங்கல்பட்டு மாவட்டம் அணைக்கட்டு மேல்நிலைப் பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் ஆசிரியர்களிடம் விசாரணை நடத்தினார். தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்ற பெயரில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மகாவிஷ்ணு பிற்போக்குத்தனமாக பேசியது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதையடுத்து நிகழ்ச்சி நடந்த அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை பள்ளிகளின் ஆசிரியர்களை அழைத்து பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் விசாரணை நடத்தினார். எம்ஜிஆர் நகரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் வைத்து விசாரணை நடந்தது. அப்போது சில ஆசிரியர்கள் கண்ணீர் விட்டு அழுததாக தெரிகிறது.
மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் மகாவிஷ்ணு பேசிய நிகழ்ச்சியின் போதே தட்டி கேட்ட முனைவர் சங்கரிடமும் சம்பவம் குறித்து பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் கேட்டறிந்தார். சுமார் 2 மணி நேரம் நடந்த விசாரணையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட தலைமை ஆசிரியர்கள் தமிழரசி, சண்முக சுந்தரம் ஆகியோரும் பங்கேற்றனர். ஆசிரியர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் திங்கட்கிழமை அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என பள்ளி கல்வித்துறை இயக்குநர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாவிஷ்ணுவின் பேச்சு தன்னை காயப்படுத்தியதாக ஆசிரியர் சங்கர் விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர் மகாவிஷ்ணுவின் நிகழ்ச்சியின் போது அவரை எதிர்த்து பேசியது ஏன் என தெளிவுபடுத்தியுள்ளார். தனிப்பட்ட முறையில் முற்பிறவியில் செய்த பாவத்தின் விளைவாக தான் நம்ம பார்வையில்லாமல் பார்க்குறோம், கண்ணில்லாமல் காலில்லாமல் பார்க்குறோம், அதெல்லாம் பேசிட்டாரு. அது பர்சனலாக கொஞ்சம் ஊண்டிங்காக இருக்குது. ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளி சமூகத்தையே மகாவிஷ்ணு கேவலப்படுத்தி இருப்பதாகவும் ஆசிரியர் சங்கர் கூறியுள்ளார். என்ன தனிப்பட்ட முறையில் ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்தையே ஒரு கேவலப்படணும், அந்த மாதிரி பேசக்கூடாது. முற்பிறவியில் நம்ம என்ன செஞ்சோம் யாருக்குமே தெரியாது, முற்பிறவியில் உண்மையான தெரியாது. அதை அடிப்படையில் வச்சு அவங்க இந்து மத கொள்கைகளை கொஞ்சம் பேசின மாதிரி இருந்துச்சு. இது சமத்துவம் இருக்கிற இடம், இது பள்ளிக்கூடம்ன்றது சமத்துவமான இடம். இதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து பேசுறதை நான் அனுமதிக்க முடியாது. பள்ளி என்பது சமத்துவமான இடம் என்றும் அங்கு எந்த மதத்தை குறித்தும் பேசக்கூடாது எனவும் ஆசிரியர் சங்கர் கூறினார். பள்ளிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சொற்பொழிவாற்றிய மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணவர்கள் அறிந்து கொள்ள தேவையான அறிவியல் சிந்தனைகள் பாடநூல்களில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான கருத்துக்களை ஆசிரியர்களே கூற முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு தேவையான புத்தாக்க பயிற்சியை, சமூக கல்வியை துறைசார் வல்லுநர்கள், அறிஞர்களை கொண்டு வழங்க பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முற்போக்கான அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் கூறும் வகையில் பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு புதிய வழிமுறைகளை வகுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனிமனித முன்னேற்றம், அறநெறி சார்ந்து வாழ்தல், சமூக மேம்பாட்டிற்கான சீரிய கருத்துக்கள் தான் மாணவர்கள் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளியை இழிவுபடுத்தும் வகையில் மகாவிஷ்ணு பேசியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆளுங்கட்சியினருடன் இருக்கும் நெருக்கத்தால் இவ்வாறு கடும் வார்த்தைகளால் அவர் பேசியிருப்பதாக விமர்சித்தார். மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் அவரை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த நபர் அண்மையில் நீங்க பார்த்தீங்கன்னா அமைச்சரோட புகைப்படம் எடுத்திருக்கிறார். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர். அதோடு இன்னும் சில அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். அரசு பள்ளிகளில் தன்னம்பிக்கை ஊக்குவிப்பு என்ற பெயரில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை அசோக் நகரில் இந்திய மாணவர் சங்கத்தினர், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மறியல் போராட்டம் நடத்தினர். மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் பஞ்சாபி கேசன் விசாரணை மேற்கொண்டார். பள்ளிக் கல்வித்துறை சார்பாக 3 நாட்களில் இவ்விவகாரம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அதுவரை ஆசிரியர்கள் பிரச்சினை செய்யாமல் இருக்க வேண்டும் எனவும் பஞ்சாபி கேசன் அறிவுறுத்தினார். மாற்றுத்திறனாளிகள் குறித்து பிற்போக்குத்தனமாக பேசிய மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்வதுடன் அவரது அமைப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என டிசம்பர் 3 இயக்கத்தின் மாநில தலைவர் தீபக் வலியுறுத்தியுள்ளார். பாவத்தினுடைய விளைவாகத்தான் நீ பார்வையற்றவனாக பிறந்திருக்கிறாய் என்பதை ஒரு அரசு பள்ளியில உட்கார்ந்து கொண்டு ஒருத்தர் பேசுகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய பிற்போக்குவாதம். எத்தனை நூற்றாண்டுகளாக நம்ம பார்த்த வேலையை இது எடுத்துக்கொண்டு போய் கீழே தள்ளக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு தான் இந்த மகாவிஷ்ணு நடத்தியிருக்கிறார் என்பதுதான் உண்மையான நிலைமையாக இருக்கிறது. ஆசிரியர் சங்கருக்கு நல்லாசிரியர் விருது வழங்க வேண்டும் எனவும் தீபக் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு பள்ளிகளில் அரசு சாரா அமைப்புகளின் நிகழ்ச்சிகளை நடத்த தடை விதித்து பள்ளி கல்வி இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் தன்னம்பிக்கை சொற்பொழிவு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பள்ளிகளின் செயல்பாடுகளில் பள்ளி மேலாண்மை குழு தலையிடக்கூடாது என அறிவுறுத்தினார். மேலும் அரசு பள்ளிகளில் தனியார் நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது எனவும் அறிவுரையை மீறி செயல்பட்டால் தலைமை ஆசிரியருடன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் இடைநீக்கம் செய்யப்படுவர் எனவும் பள்ளி கல்வி இயக்குநர் கண்ணப்பன் எச்சரிக்கை விடுத்தார்.
பள்ளிகளில் அறிவியலுக்கு மாறான கருத்துக்களை கொண்ட நிகழ்ச்சிகள் இனி நடக்காத வகையில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கள் ஆசிரியரையே மிரட்டும் வகையில் பேசிய நபரை சும்மா விடமாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியரை வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால ஒன்றை நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவித்தேன். தொடர்ந்து அரசு பள்ளியில் அறிவியலுக்கு எதிரான நிகழ்ச்சி நடத்தப்பட்ட விவகாரத்தில் 3 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் நியூஸ் 18க்கு தெரிவித்தார். இது மட்டுமே வந்து தீர்வு கிடையாதுங்க, இனிமேல் தான் தீர்வே இருக்கு. தீர்வு வரும்போது நீங்களே பார்ப்பீர்கள். உறுதியாக இது போல தொடர் நடவடிக்கைகள் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் சொன்னேன்ல, இது இன்னைக்கு பண்ண எடுத்த ஆக்ஷன் மட்டும் இதுக்கு தீர்வு கிடையாது. இன்னும் 3 நாளில் நீங்க பார்க்க தான் போறீங்க. சர்ச்சைக்குரிய நிகழ்ச்சிக்கு யார் காரணம் என கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.